சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, சாயப்பாவுடைய நிழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாம் உண்மையிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். எத்தனையோ மனிதர்கள் எப்படியோ வழிபாடுகளை நடத்துகிறாங்க, எவ்வளவோ செலவு பண்ணுறாங்க. பட் அங்கே கிடைக்காத ஒரு திருப்தி நம்ம அன்பே சாயில் கிடைச்சிருக்குதுன்னு ஒரு சாய்ராம் சொல்லும்போது, சாயப்பாவோட அருள் எப்படிப்பட்டது அப்படின்றத ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மனசும் இங்கே சொக்க தங்கம். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை இனி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோன்றது நல்லா புரியுது. நம்ம வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய இடம் இது இல்லை, இதை விட ஒரு உயர்ந்த ஒரு இடம். அந்த உயர்ந்த இடத்துல நம்ம வாழணும்னு சாயப்பாவோட ஆசை, கனவு. அவருடைய ஆசையும் கனவையும் நிறைவேற்றக்கூடிய குழந்தைங்களா யாரெல்லாம் இருப்பீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? நாம் மெதுவாக தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஒரே நாளில் மாறும் அப்படின்னு நாம் நம்பலை. ஏன்னா நம்புனா ஏமாற்றப்படுவோம். ஆனால் ஒரு அடியும் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கே, அது ரொம்ப சிறப்பான நம்பிக்கை. ஒரு சாய்ராம் ஆடியோவில் சொல்லும்போது, ஒரு பர்ஃபெக்ஷனான வாழ்க்கை அப்படின்னா நான் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சாயண்ணா அப்படின்னு. மனிதர்கள் எனக்கு பர்ஃபெக்ஷன் அப்படின்றது என்னன்னு தெரியல. அடுத்தவனை ஏமாத்துறது கூட தான் ஒரு பர்ஃபெக்ட்னு நினச்சிக்கிறாங்க. அடுத்தவனை ஏமாத்துறது தான் தந்திரம்னு நினைக்கிறாங்க. அடுத்தவனை ஏமாத்துறது தான் புத்திசாலின்னு நினைக்கிறாங்க. கடவுளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் நமக்கு உயர்வை நோக்கி கொடுக்கும். மீதி எல்லாம் தாழ்வை மட்டும்தான் கொடுக்கும். அது மூலமாக வரக்கூடிய பாவங்களும் ரொம்ப விபரீதமாக தான் இருக்கும். இந்த நிலையில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னா அது எப்பேற்பட்ட அற்புதமான வாழ்க்கை. நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை அடைவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்கள் மனசில் வந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வரலைன்னாலும் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, அப்பப்போ ரிப்பேர் ஆகுது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே ஓப்பனாக பேசணும், அதுதான் இங்கே மெயின் திங். ஒரு சாய்ராம் கமெண்ட்டில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னோடய பிரதரை சாய்ப்பா காப்பாற்றலை, அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, சாய்ப்பா சேவ் பண்ணலை அப்படின்னு. உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கமெண்ட்டில் பண்ணாங்க, எனக்கு தெரியல, யாருன்னு தெரியல. பட் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும். கடவுள் என்றைக்கும் உன் வாழ்க்கையை முடிச்சுக்கோன்னு சொல்லலை. மனுஷன் வாழ முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய சுய லாபத்துக்காக அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்கு. எனக்கும் இருந்துச்சு, உங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே எப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குதுன்னா, 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேருக்கும் இது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனை அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருக்குது. அது பணக்காரனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், இல்லை ஒரு நாட்டோட முதல்வராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், விரலுக்கு ஏற்ற வீக்கம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அதுதாங்க வாழ்க்கையும். எல்லாருக்குமே தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. எல்லாருமே தப்பான முடிவை கடவுள் எடுக்க சொல்லலையே. அப்படி கடவுளாக எடுக்க சொன்னார், வேண்டாம் வாழ்க்கையை முடிச்சுக்கோ அப்படின்னு. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நாம் இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம மனசில்
வேறு விதமான எண்ணங்களை கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா அது நமக்கு இன்னமும் ஆபத்தை கொடுக்கும். புரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறேன், அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரியான டிப்ரெஷன், அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் எதுக்கு வாழணும்? அது என்ன ஏதுன்றது தேடி கண்டுபிடிச்சி அதற்குண்டான சொல்யூஷன் இருக்குதான்றது பார்க்குறது புத்திசாலித்தனம் தானே. மறுபடியும் சொல்கிறேன், கடவுள் உழைக்கிறவனுக்கு தான் தோள் கொடுக்குறாரே தவிர உழைக்காமல் வம்பு பேசுகிறவனுக்கு அவர் தோள் கொடுக்கறது இல்லை. எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு எப்போ நினைக்கிறீங்க தெரியுமா? உங்கள் கண்களை இறுக்கி மூடிக்கிறீங்க, இல்லை உங்கள் கண்களை இறுக்கமாக ஒரு பெரிய துணி வச்சு கட்டிக்கிறீங்க. இப்போ சொல்கிறீங்க எனக்கு கண்ணு தெரியல. உங்கள் கண்ணு ஏன் தெரியல? உண்மையிலேயே நீங்கள் பிறவி குருடராக இருந்தால் கூட அவர்கள் கூட கண்ணு இல்லைன்னு கவலைப்படுறது இல்லை. ஏன்னா கடவுள் அவங்களுக்கு ஒரு அறிவை கொடுத்துருக்காரு. என்றைக்குமே சொல்கிற, உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஒரு மிக பெரிய அறிவு சாதாரண மனுஷனிடம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஆனால் ஏன் அவங்க அதை பயன்படுத்தலைன்னா, அவங்கள நாம் என்ன பண்ணிட்டோம், எல்லாமே பரிதாபத்துக்குரிய மனிதர் மாதிரி அவங்கள பாவிச்சிட்டோம். அச்சச்சோன்னு சொல்கிறோம், பரிதாபப்படுறோம். அவங்களால முடியாது முடியாது முடியாதுன்றத அவங்க மனசில் ஆழமாக நாம் பதிய வைக்கிறோம். முடியும்னு சொல்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. ஐயோ பாவம். என்ன ஐயோ பாவம்? ஐயோ பாவம்னு நீங்கள் சொல்கிறதால அவங்க வாழ்க்கை சிறப்படைஞ்சிட போதா? இல்லை அவங்களுக்கு திறமையை கண்டுபிடிச்சி, இந்தாப்பா இதை நீ செய், நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஒரு பெரிய பவரை கடவுள் கொடுத்துருக்கா, நீ கடவுளோட செல்லப்பிள்ளை. சீரியஸ்லி 100%. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அஞ்சலின்னு ஒரு மூவி பார்த்தேங்க. பழைய மூவி. அது என்னன்னு தெரில. அந்த டைமில் எனக்கு டைம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப ஹெட்டேக்காக இருந்தது. அப்போ ஏதோ சம் சேனல்ஸ் நினைக்கிறேன், ஒரு ராஜ் டிவியோ ஏதோ ஒரு டிவியில் அந்த இது மூவி போட்டாங்க. சரி சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டே தூங்கலாமேன்னு சொல்லிட்டு, நான் ஆக்சுவலி என்னோடய ஹோம் டவுனில் இல்லை, வேறு பிளேஸில் இருந்தேன் அப்போ அங்கே அதில் வர அந்த ரகுவரன் அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு 2 பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் ஐ திங்க் பேபி ஷாலினியோ பேபி ஷாமிலியோ நேம் சரி தெரில. அப்போ அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசவே மாட்டான். ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் மெச்சூர்டு இல்லாத ஒரு பொண்ணு மாதிரி ரோல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த பையனை ரகுவரன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பாரு, கடவுளுடைய செல்ல குழந்தை உன் தங்கச்சிக்கிட்ட நீ நல்லா பேசு, அன்பாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த டச்சிங் ரொம்ப சூப்பரான டச்சிங் அது. அதனால் நாம் இறக்கப்படுறது எங்கே இறக்கப்படணுமோ அங்கே இறக்கப்படணும். இப்படி இறக்கப்படுறதுன்றது அவங்கள மேலும் மேலும் அவங்கள பலகீனமாக்கிடக்கூடாது. அப்போ நம்ம கதைக்கு வருவோம். அப்போ கண்களை கட்டிக்கிட்டு எனக்கு இருட்டாக இருக்குது, உலகம் தெரியல, வெளிச்சம் தெரியல, யார் நடக்கிறாங்கன்னு தெரியலன்னா அதுக்கு கடவுள் பொறுப்பாக்க மாட்டார். நீ ஏன் கண்ணை கட்டுன? கண்ணை திறந்து பாரு. கண்ணை திறந்து பார்த்தா உனக்கு அறிவு பெருகும். உனக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்றது தெரியும். உன்னோட பாதை எப்படிப்பட்டதுன்றது தெரியும். நீ கண்களை மூடிக்கிட்டு நடக்கிறது நீ பாழும் கிணத்துக்கு உழறதுக்கு சமம். அப்போ வாழ்க்கையில் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் ஏன் கையை கட்டி வேடிக்கை பார்க்குறீங்க? வேடிக்கை பார்க்காதீங்க. எதனால் நம்ம மனசு உடஞ்சி போயிருக்கோம்? நம்ம ஏன் இவ்வளோ சுமையை நம்ம ஏற்றி இருக்கோம்? இதுக்கு வழியே இல்லையா?
கண்டிப்பாக கடவுள் வழி விட்டு இருப்பார். எல்லாருக்கும் கடவுள் வழிகாட்டும் போது எனக்கு வழிகாட்டாமல் இருப்பதற்கு கடவுள் என்ன எனக்கு விரோதியா? கடவுள் எனக்கு துரோகமாக செய்ய போகிறாரு? இந்த மாதிரி மனநிலை இருக்கணுங்க. கடவுள் உங்களை எதையுமே துன்பத்தை கொடுக்கணுன்றது கடவுளோட விருப்பம் இல்லை. நீ எந்த வழியில் போறியோ அந்த வழி நல்வழியாக பாருன்றதை கேட்குறாரு. நமக்கு தெரியாதா எது நல்வழி எது மோசமான வழி அப்படின்னு? இங்கே பாருங்க, இங்கே எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். தெரியாதுன்னு நம்ம சொன்னால் அது ரொம்ப தப்பு. தெரியாதுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் தப்பிக்க வழியை தேடுறீங்க. ஆனால் தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. நீங்கள் தெரிஞ்சே பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு தான். ஆனால் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களை பாவங்களை மனிதர்கள் மன்னிச்சு விட்டுடலாம், கடவுள் மன்னிக்க விட மாட்டார். கடவுளுக்குன்னு ஒரு நீதி இருக்குது, தர்மம் இருக்குது, அதை நிலைநாட்டணும். உண்மையிலே சொல்கிறேன், ஒரு சூசைட் அப்படின்றது அது கூடாது. அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பேர் இழப்பு. ஆனால் சூசைட் பண்ணிக்கிறவங்க நினைக்கணுமா இல்லையா? நம்ம அம்மா இருக்காங்க, நம்ம அப்பா இருக்காங்க, நம்ம கூட பிறந்தவங்க இருக்காங்க. எல்லா விஷயத்தையும் உட்காந்து ஓப்பனாக டிஸ்கஷன் பண்ணலாம். எங்கே தவற விட்டோம்? ஸோ திரும்ப சொல்கிறேன், கடவுள் மேலே நீங்கள் பழிய சுமத்துறதால கடவுள் ஒன்றும் கோவப்படுவது இல்லை. ஆனால் உங்கள் மனசில் கடவுளை பற்றி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடுச்சுன்னா உங்கள் வாழ்க்கையையும் உங்களால் காத்துக்க முடியாது, பாதுகாத்துக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? மனிதன் சுயநலத்தில் முதல் ஆளாக இருக்கா. தான் வாழணும்னு நினைக்கிறான், பல பேருக்கு இடைஞ்சல் பண்ணுறான். அந்த இடைஞ்சலால் அவன் மறுபடியும் டிஸ்டர்ப் ஆகுறான், வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணுறான். அதனால் வாழ்க்கையை முடிச்சுக்கிறான். ஏன் இந்த சுயநலம்? எல்லாரையும் திங்க் பண்ணி பார்க்கணும்ல. அதனால தான் சொல்கிறேன், யாரும் தயவு செய்து வாழ்க்கையோட முடிவு இது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது மிகப்பெரிய கொடுமையாக அடுத்த ஜென்மத்தில் உங்கள் கூட நிற்கும். அதனால் அந்த போர்ஷனை தயவு செய்து நினச்சி பார்க்காதீங்க. நம்ம பேசுகிறதுல கவனம், ஒவ்வொரு அடி வைக்கிறதுல கவனம், கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய நெருக்கம், இது எல்லாமே உங்கள் கண்காணிப்பில் இருக்கணும். ஒரு தீவிர கண்காணிப்பில் இருக்கணும். ஒரு பேஷண்ட்டை, ஒரு ஐசியூ பேஷண்ட்டை டாக்டர் என்ன பண்ணுவாங்க? 24 மணி நேரமும் ஒரு நர்ஸை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிபி நார்மலாக இருக்கா, சுகர் நார்மலாக இருக்கா, வேறு அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அப்பப்போ அதுக்குரிய மெடிசன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பட் அதே பேஷண்ட்டு வார்டுக்கு வந்துட்டால் கண்காணிப்பு தேவையில்லை, தொடர் கண்காணிப்பு தேவையில்லை. அப்போ யார்? பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ். சில இடத்துல பேஷண்ட் அட்டெண்டர்ஸ் இல்லாமல் கூட இருப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு க்யூர் ஆயாச்சு. ஸோ டாக்டரோட ஒரு ஒப்பீனியன், ஒரு டாக்டரோட திருப்திக்காக ஒரு 1 டே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும்போது யார் பேஷண்ட்டு யார் அட்டெண்டர் அப்படின்னே தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ நாம் எப்பயுமே ஒரு ஐசியூவில் இருக்கிற மாதிரி நாம் நினச்சிக்கணும். ஏன்னா நாம் தொடர் கண்காணிப்பில் நாம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கணும். சரியான ரைட் டெசிஷனா, ரைட் வேவா, இது கடவுளுக்கு இந்த முடிவால் சாத்தியம் ஏற்படுமா? அவர் சமாதானம் ஆவாரா நம்ம எடுக்கிற முடிவால்? இதை எல்லாமே நாம் நம்மளை தொடர் கண்காணிப்பில் இருக்கணும். இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுங்க. உங்களை அடுத்தவங்களை வேவு பார்க்கவோ அவங்க மேலே கவனத்தை வைக்கவோ சொல்லலை. ஏன்னா அடுத்தவங்களை பார்த்தா அந்த எப்போ போவாருன்னு தெரியாது, எப்போ வருவார்னு தெரியாது, என்ன சாப்பிடுவார்னு தெரியாது, என்ன நினைக்கிறாருன்னு தெரியாது, யார் கூட பேசுவார்னு தெரியாது. ஆனால் நம்மளை நாம் தொடர் கண்காணிப்பில் வச்சுக்கிறது கஷ்டமா இல்லை அடுத்தவங்கள வேவு பார்க்கறது கஷ்டமா? யோசிச்சு பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், அன்பே சாயின்றது ஒரு எளிய வழிதான்.
இதில் மாயம் மந்திரம் மாயாஜாலம் கற்றுக்கணும், போகணும், வரணும், பரிகாரம், அது இது எந்த கஷ்டமும் கிடையாது. உங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறதுல என்ன பெரிய தப்பு இருக்க போகுது? இல்லை என்ன பெரிய கஷ்டம் இருக்க போகுது? ஒரு கஷ்டமும் கிடையாது, ஒரு துன்பமும் கிடையாது. ஸோ நீங்கள் தொடர் கண்காணிப்பில் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இனி எப்படியோ, சாரி, இதுக்கு முன்னாடி எப்படியோ, இனி எப்படியோ இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படியோ, ஆனால் இனி இப்படி தான் நாம் இருக்கணும். ஈவன் நானும் சரி, நீங்களும் சரி, நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை சொந்தங்களும் சரி, நாம் ஐசியூவில் இருந்தால் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் எப்படி நம்மளை பார்த்துப்பாங்களோ அதே மாதிரி நாம் நம்மளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்மது. நாம் தான் டாக்டர்ஸ், நம்ம தான் பேஷண்ட்டு, நாம் தான் நர்ஸு, நாம் தான் வெல்விஷர், அத்தனையும் நாம் தான். ஸோ உங்களை தொடர் கண்காணிப்பில் வச்சுருக்கும் போது ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நீங்கள் யோசித்து தான் செய்வீங்க. அப்போ தப்பான விஷயங்கள் மனசில் வந்தால் அதை செய்ய மாட்டீங்க. தப்பான விஷயங்கள் மனசில் வந்தால் அதை அழிச்சிடுவீங்க. இப்போ நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க. இஸ் அ பர்ஃபெக்ஷன். இதுதான் பர்ஃபெக்ஷன். ஊருக்காக வாழ்வது பைத்தியக்காரத்தனம், அடுத்தவனுக்காக வாழ்வது பைத்தியக்காரத்தனம். உனக்குள் இருக்கும் சாயப்பாக்காக வாழ்வது தான் சிறப்பான தனம். நீ உனக்குன்னு வாழும்போது அங்கே சுயநலம் இல்லை. ஆனால் உனக்குன்னு வாழ்கிறது ஏன் இப்படி சுயநலமாக போகுதுன்னா, அத்தனை வருமானமும் நான் தான் எடுக்கணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கிற இடத்துல ஒரு நல்ல சூப்பராக ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போட்டு ஒரு கடை வச்சாங்க. ரொம்ப நைஸ் பர்சன், ரொம்ப ஜென்டிலான ஒரு பர்சன், நல்ல எல்லா கஸ்டமருக்கும் நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். யாராவது கடையை பிரான்ச் வைக்கணுன்றவங்களுக்கு இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நல்ல கேளுங்க. ஏதாவது திடீர்னு நம்மக்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னா கூட ஓகே சார், இப்போ நீங்கள் பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் கொடுங்கன்னுவாங்க. ஏன்னா நமக்கு தெரியாதவங்க ஃபஸ்ட்டு அப்படி தான், அதுக்கப்புறம் தானே போக போக தானே தெரியும். சார் சேஞ்ச் இல்லை, நம்ம ஒரு 2000 கொடுக்கும்போது 500 ஏதோ சம்திங் கொடுக்கும்போது சார் சேஞ்ச் இல்லைங்களா? அப்படிங்களா? என்கிட்ட இல்லைங்களா? சார் பரவாயில்ல சார், நெக்ஸ்ட் டைம் கொடுங்க சார். அதனால் என்ன சார் அப்படின்னாங்க. சார் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எனக்கும் தெரியாது, நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு, சார் எங்கே சார் போக போகிறீங்க, கொடுங்க சார், கொடுங்க சார், டக்குன்னு அடுத்தவங்களுக்கு பில் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஒரு நேட்டிவ் பிளேஸில் இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட கடைக்கு நான் போயிருந்தேன். அப்போ ஏதோ ஒரு பென்சிலோ பேனாவோ சம்திங் ஏதோ ஒன்று வாங்கிறதுக்கு போயிருந்தேன். அப்போ என்னமோ சாரி ஒரு சீப்பு, நமக்கு தேவையான அந்த ருல்லர் சீப்பு 2-3 சீப்பில் ஊருக்கு போகணும் அடுத்த நாள். அது காலேஜ் படித்து முடித்த உடனே நான் என் ஃப்ரெண்டோட கடைக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க அப்பா போயிட்டாங்க, இவன் தான் பார்த்துட்டு இருந்தான், கல்லாப்பட்டியில் உட்காந்துருந்தான். என்னென்ன வேணும்னு கேட்டதுக்கு ஏதோ வந்ததுக்கு ஓகே சீப்பு அதெல்லாம் வாங்கியாச்சு, எவ்வளோ அப்படின்னு கேட்டதுக்கு என்னமோ சொன்னான், 50 ரூபாயோ 55 ரூபாயோ சொன்னான். இல்லைடா என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல அப்புறம் கொடுன்னு சொல்லலை. அந்த 5 ரூபாய்க்கு என்ன பொருளோ அது திருப்பி ஓகே இப்போ கரெக்டாக இருக்கு பாரு, 50 ரூபா கரெக்டாக இருக்கு பாரு அப்படின்னா. ஸோ என் ஃப்ரெண்டு அவன் என்னை 5 ரூபாய்க்கு நம்பலை, ஆனால் இவர் என்ன நம்புகிறாரு. இவர் யார் என்ன எதுன்னு தெரியாது. ஸோ ஓகே இப்போ அந்த மனுஷன் நல்ல மனுஷன் இல்லையா? ஸோ ஓகே நல்ல எல்லாரையும் நம்பக்கூடிய மனிதர். அப்படி இருக்கிறதும் சரிதான், ஆனால் அப்படி இருக்கிறது தப்பு தான். 2 ஆங்கிளும் இருக்குதுல. அப்படிப்பட்ட மனுஷன் இன்னொரு கடை பார்க்கணுன்னு சொல்லி இன்னொரு கடை வாங்கி போட்டார். அப்போ நான் கேட்குறேன், ஏன் சார் அந்த கடை நல்லா தானே போகுது, இந்த கடை ஏன் சார் அப்படின்னா, இல்லைங்க அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள அங்கே நான் அட்ராக்ட் பண்ணுவேன், கவர் பண்ணுவேன், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்கள இங்கே கவர் பண்ணுவேன், ஆக மொத்தம் என் கடைக்கு தான் எல்லா மக்களும் வரணும். இது தான் பிரச்சனை. நல்லா கேட்டுக்கோங்க, இதுதான் செல்ஃபிஷ். இது 100% செல்ஃபிஷ். ஏன்னா இந்த கடைக்கும் அந்த கடைக்கும் அதிகபட்சம் ஒரு 30 அடி 40 அடி இல்லை 50 அடி தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. மேக்ஸிமம் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, உனக்கு இந்த கடையை கொடுத்தாச்சு, கடவுள் கொடுத்துட்டாரு, நீ நல்லா பார்க்குற, ஓகே செய்கிற. அந்த கடை யாருக்கோ
அது 4-5 பேர் வாங்க ரெடியாக இருக்காங்க. அவங்க சொன்ன ரேட்டில் இருந்து இவர் அதிகமாக வாங்கி அந்த கடையை தான் பக்கம் கொண்டு வரணும். ஏன்? வேறு யாரும் சம்பாதிக்கக்கூடாது, நான் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணாங்க. கடைசியில் இந்த கடையும் போயிடுச்சு, அந்த கடையும் போயிடுச்சு. ரொம்ப மோசமான நிலைக்கு வந்துட்டார். அப்போது இது சுயநலம். உனக்கு கடவுள் நல்லா கொடுத்தாரா? நல்ல வியாபாரம் பண்ணுறியா? நல்ல கஸ்டமரை மெயின்டைன் பண்ணுறியா? சிரிச்ச முகத்தோடு வரவேற்கிறியா? எல்லாமே பண்ணுற, சிறப்பாக இருக்கு, வியாபாரம் நல்லா இருக்கு, நல்ல ஜம்முன்னு போட்டு ராஜா மாதிரி உட்காந்துருக்க, நல்ல வியாபாரம் பண்ண, தப்பு இல்லை. பட் இன்னொரு கடையை நீ எடுக்கிற பர்பஸ் என்ன? அந்த கடை உனக்கு தானாக வந்துச்சுன்னா சரி, ஓகே, விற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும், வாங்கி போடலாம். எப்படின்னா கடவுள் ஒன்று எங்கேயோ கொண்டு போய் உட்கார வச்சுருப்பார். ஆனால் நீ என்ன பண்ண, எந்த ஏரியாவில் இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றா என் கடைக்கு வரணும், இந்த கடைக்கு வரணும், இல்லை அந்த கடைக்கு போகணும், நான் விட மாட்டேன், யாரும் சம்பாதிக்க விட மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட ரொம்ப தெளிவாக சொன்ன மனுஷன் இன்றைக்கி கடைசியில் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ரொம்ப நாள் ஒவ்வொரு கடை, இந்த கடை 6 மாதம் மூடி இருக்கும், அந்த கடை 6 மாதம் மூடி இருக்கும். இதெல்லாம் இதுதான் சுயநலன்றது. அப்போ நம்ம சுயநலத்தில் கடவுளுக்கு அது பிடிச்சிருக்கா? இப்போ அந்த கடைக்காரர் நானாக இருந்தேன்னா இது கடவுளுக்கு பிடிச்சிருக்காரா? இல்லை கடவுளுக்கு பிடிக்காது. வேற ஒருத்தன் சம்பாதிக்கட்டும், அவனுக்கு குடும்பம் இருக்கும், அவனுக்கு குழந்தை இருக்கும், சம்பாதிக்கட்டும். ஒருவேளை அந்த கடையை யாரும் வாங்க வரல, அந்த விற்கிற கடைக்காரருக்கும் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, அவர் நம்ம வாங்கினா அவர் ரிலீஃப் ஆவாரா? ஓகே, அப்போ நீ வாங்க. அப்போ உன்னோட வாழ்க்கை வேற லெவலு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதால நீ உயருவ. ஆனால் அடுத்தவனை உபத்திரம் பண்ணுறதுக்காக நீ சத்தியமாக உயர முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. ஓகே, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அப்போ நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அடியும் உங்களுக்கு சாதகமானதாக பார்க்காதீங்க, கடவுளுக்கு சாதகமாக இருக்கா? கடவுள் அதில் ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிச்சா பண்ணுங்க, இல்லை இது பெரிய பாவம் அப்படின்னா கோடிக்கு கோடி கொடுத்தா கூட அதை வாங்காதீங்க. ஏன்னா அந்த கோடியை கொடுத்தா அடுத்தது நீங்கள் தெருக்கோடிக்கு வருவதற்குண்டான நிலையும் உருவாகும். 5 வருஷம் 6 வருஷம் சிறப்பாக சந்தோஷமாக இருந்தால் போதுமா? கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணுமா இல்லையா? யாரெல்லாம் முதுமையிலையும் வறுமையிலையும் கலங்காமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான கடவுளுடைய குழந்தைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வறுமையிலையும் நம்ம தெளிவாக இருக்கணும். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வரும். பணம் இருக்கும்போது எந்த மனநிலையில் எந்த தைரியத்தில் நீ இருக்கியோ அதே துட்டு இல்லாதப்பவும் நீ இருக்கணும். ஆனால் இங்கே கேள்விகள், அது எப்படி துட்டு இல்லாதப்போ இருக்க முடியும்? வறுமையில் இருக்க முடியுமா? ஏன் இருக்க முடியாது? பிச்சைக்காரர்கள் வறுமையில் தானே இருக்காங்க, அவங்க நல்லா தானே இருக்காங்க. அதுக்காக அவங்கள மாதிரி நான் பண்ண சொல்லலை. அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அவங்க அழுதுகிட்டா இருக்காங்க, ஐயோ என்கிட்ட காசு இல்லை, நான் இப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். எத்தனையோ கோயிலில் உட்காந்துருக்காங்க. நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம். வறுமையில் இருந்தாலும் அவங்கள மாதிரி அந்த மனநிலையில் வாழணுமே தவிர அவங்கள மாதிரி நாம் அங்கே போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. மனுஷன் எங்கே உடஞ்சி போகிறா? அவன் எதிர்பார்த்தது நடக்கலைன்னு தான் உடஞ்சி போகிறான். எதிர்பார்த்து நடந்தால் உடையில. அப்போது உங்கள் மனசில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் நீங்கள் எப்படி இருக்கணும்? அப்படி அசராத மனிதர்களாக நீங்கள் இருக்கணும். அது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா இங்கே இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது வறுமையிலையும் முதுமையிலையும் கடவுள் கண்டிப்பாக கைவிட மாட்டாருங்க. நிஜமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், எதில் வேணால் நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் கடவுளோட மனசை கவர்ந்த குழந்தையா இருந்தால் உங்களுக்கு தோல்வின்றதும் அழிவுன்றதும் இந்த ஜென்மத்தில் இல்லை, இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லை, வரக்கூடிய ஜென்மத்திலையும் உங்கள் வாழ்க்கை செமையாக சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அன்பேசாயில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. நான் உங்களுக்கு தெரியும், நான் உண்மை தான் பேசுகிறேன். போன மாதம்லாம் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன், யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறீங்க, அதுக்கப்புறம் விடுறீங்க, அப்படி இப்படின்னு உள்ளதாக சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஆனால் இப்போது ஐ திங்க் இந்த மாதம், இந்த வருஷத்தோட கடைசி மாதம் ரொம்ப அழகான ஒரு ஆரம்பம்.
அற்புதமான ஒரு ஆரம்பம். ஏன்னா ஜனவரி மாதம் சும்மா ஜம்முன்னு இருக்க போகிறோம் நம்ம அடுத்த வருஷம். அதனால் எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம், எந்த கவலைகளும் வேண்டாம். நாம் எப்படி இருக்கிறோமோ அதை இன்னும் சிறப்பாக இருந்து சாயப்பாவோட கவனத்தை நாம் பெற வேண்டும். ஸ்கூலில் நாம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய சார் இருக்கார் பாருங்க, அவரை யார் அதிகமாக விரும்புவார்? விரும்புகிறத சொல்கிறேன், என்ன மாதிரி தலைவலி கேஸுங்களாம் இல்லை. விரும்புகிறது யார் அதிகமாக விரும்புவார்? எந்த பையன் அமைதியாக, திறமையாக, ஒழுக்கமாக, படிப்பில் கவனம் செலுத்துகிறானோ அவனை மட்டும்தான் அந்த சாருக்கு பிடிக்கும். அவனோட மனசு தான் சாரோட மனசில் அவன் உட்காந்துருப்பான். மனம் கவர்ந்த ஒரு மாணவன். ஏன்னா நல்லா படிக்கிறான், ஒழுக்கமாக இருக்கா, சத்தம் இல்லாமல் பேச்சு, சத்தமே இல்லை, பேசுகிறானா பேசலையான்னு தெரியல, அப்படிப்பட்ட ஒரு மாணவனை சார் விரும்புவாங்க இல்லை? அதே மாதிரி தான் சாயப்பாவும் இங்கே யாரை விரும்புகிறாங்க அப்படின்னா, அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் விரும்புகிறாரு. அப்படி அவர் விரும்புறதால தான் தினம் 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 இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் அன்பே சாயில் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நாம் இன்னும் சரி பண்ணணும். இங்கே பாருங்க, திரும்ப சொல்கிறேன், அன்பே சாயின்றது நடத்துறது ஒருத்தன் கிடையாது. அவரோட குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே யாரும் எங்கேயும் பிரிஞ்சிடக்கூடாது. எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கணும். இங்கே இருந்து தான் நாம் வெளியில் சிறப்பான மனிதர்களை பேர் எடுக்க போகிறோம். அதை புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பெரிய ஒரு வரம். ஏன்னா இது உருவாக்கப்பட்டது, பெயர் வச்சது எதுவுமே நான் கிடையாது. இந்த பெயர் கூட பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்தில் வச்சது. 2 நிமிஷம். அதே மாதிரி நம்ம ஆஃபீஸ்க்கு வச்ச பேர் கூட 2 நிமிஷம்தான். அப்போ தான் நினச்சேன், நம்ம வச்சா 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் வைப்போம். என்ன வச்சுக்கலாம், என்ன வச்சா மக்கள்கிட்ட ரீச் ஆகும், எப்படி வியூஸ் போகும். இங்கே ரீச் ஆகிறத பற்றி கவலைப்படலை, வியூஸை பற்றி கவலைப்படலை, பேரை வைக்கிறத பற்றி கவலைப்படலை. இது அதை பண்ணுமா இதை பண்ணுமா எதை பற்றி கவலைப்படலை. உன் வேலையை செய்ய, நான் என் வேலையை செய்கிறேன் அப்படின்னு சாயப்பா சொன்னார். அதை வச்சு நான் என் வேலையை செய்கிறேன், அவருடைய வேலையை செய்கிறாரு. ஸோ எதை பற்றி இங்கே கவலைப்படலை. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட ஒருத்தவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க, உங்களோட சேனல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் உங்களுக்கு ரீச்சபிள் ரொம்ப குறைஞ்சிருக்குது. நீங்கள் எங்களுக்கு சில அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் ரீச் கொடுப்போம் அப்படின்னாங்க. நான் ஒரே ஒரு வணக்கம் மட்டும் போட்டேன். பணத்தை கொடுத்து ரீச் பண்ணக்கூடிய வேலை இது கிடையாதுங்க. இது 100% ஏதோ ஸ்பிரிச்சுவல். நான் ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்காக அதை யூடியூப் ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த அமௌண்ட்டை கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சேர்த்து கொடுப்பேன். ஆனால் இது 100% ஸ்பிரிச்சுவல். ஸோ வகை இருக்குது. ஒருவேளை நான் வியாபாரம் நான் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப் பற்றி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், நான் விற்கிறேன், போகிறேன், என்னென்னலாம் செய்கிறேன், அதை எல்லாத்தையும் நான் பாருங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. சுயநலம் எதுன்றது உங்களுக்கு தெரியலையா, அதை நான் சொல்ல வரேன். அப்போ நான் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்து என்னுடைய வியாபாரத்தை பெருக்குவதற்கு எந்தெந்த வழிகள் இருக்கோ அதை நான் செய்வேன். அது தப்பு கிடையாது. ஆனால் இது செஞ்சால் தப்பு. ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே வியூஸ் அதிகம் பண்ணணும் அப்படின்றது தான். ஆனால் இது வேறு பயணம், அது வேறு பயணம். அதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ கூட நாம் என்ன ஆஃபீஸ் பேர் எதையுமே நம்ம இங்கே சொல்லலை. அதிகபட்சமாக ஒரு 5-10 பேருக்கு தெரியும், அவ்வளோதான். அது எப்படி தெரிஞ்சதுன்னா, நம்ம கூகுள் பே நம்பரில் சில இடத்துல பே பண்ணும்போது அந்த ஆஃபீஸ் நேம் போயிடுச்சு. அதனால் ரொம்ப உஷாராகிட்டோம். அதனால் அன்பே சாய்க்குன்னு சொல்லி ஒரு கூகுள் பே, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு அதை நம்ம பண்ணியாச்சு. யாருக்காவது ஹெல்ப் பண்ணணுன்னா அந்த பேமெண்ட்டை அது மூலமாக போகிறதுக்கு, அதுக்கு தான். ஸோ இப்போ கூட நம்ம பண்ணல. அது வேறு இது வேறு. கடவுள் விருப்பப்பட மாட்டார். ஏன்டா வியாபாரத்தை ஏன்டா ஆன்மீகத்தில் கலக்கிற? ஆன்மீகம் வேறு, வியாபாரம் வேறு. இது அன்பு.
இது வணிகம். அன்பையும் வணிகத்தையும் கலக்காத. அப்படி கலந்து நிறைய பேர் இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ போய் சிக்கிக்காத. இதெல்லாம் சாய்ப்பா நம்மளை கண்காணிக்கக்கூடிய ஒரு வழி. நல்லா சொல்ற, உங்களோட வாழ்க்கை கண்டிப்பா என்னை விட 10 மடங்கு இல்லை 100 மடங்கு பெரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. இங்கே இருக்கக்கூடிய அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும், தெளிவாக சொல்ல முடியும். இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து நீங்கள் சாதிக்க தான் போகிறீங்க. நீங்கள் அப்போ சொல்லுவீங்க, நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணம் எங்கள் அன்பே சாய் குடும்பம். எங்கள் அன்பே சாய் குடும்பத்தில் நாங்கள் அவ்வளோ ஒத்துமையாக இருப்போம். அப்போ சொல்லும்போது உங்கள் கண்ணில் ஆனந்த கண்ணீர் நிச்சயமாக வரும். இப்போவே சில பேருக்கு அன்பே சாயை பற்றி பேசும்போது, ஆனால் அந்த அன்பே சாய் அப்படின்னாவே மனசில் அவ்வளோ சந்தோஷம். சில நேரத்தில் என்னை தாண்டி எனக்கு அழுக வரும். உண்மையிலே சொல்கிறேங்க, வி ஆர் வெரி 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 லக்கி. நாம் எல்லாருமே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். சாயப்பாவோட குழந்தைகளா, உண்மையான குழந்தைகளாக இருக்கும். சாயப்பாவை கும்பிட்றவங்க எல்லாரும் உண்மையானவர்கள்னு சொல்ல முடியாது இல்லையா? உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? ஒரு கடவுளாக அவரை பார்க்குறாங்க. 1000 அநியாயங்களை செஞ்சு சாமி கும்பிட்றாங்க. அவர் ஏற்றுக்கிறாரா என்ன? அவர் யாரை ஏற்றுக்கிறாரு? எப்படி ஏற்றுப்பார்? எதை வச்சு அவர் ஏற்றுக்கிறாரு? என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? அன்புன்ற குவாலிஃபிகேஷன் வேணும், இரக்கம் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும், நீ எப்படிப்பட்டவன், நீ எப்படிப்பட்ட வழியை தேர்ந்தெடுக்கிறன்ற குவாலிஃபிகேஷன் வேணும். இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் தான் அவர் நம்மளை சூஸ் பண்ணக்கூடிய விதம். வேறு எந்த விதமும் கிடையாது. ஆனால் மற்ற மக்களுக்கு யாருக்கும் இதை பற்றி தெரியாது. எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க? ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து சாமிக்கு பூஜை பண்ணால் சாமி நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு. பணத்தை கொடுத்ததே அவரு தான். அவர்கிட்ட போய் நீங்கள் அதை போய் கொடுத்தீங்கன்னா, ஒரு கோடீஸ்வரன் இருக்கா, அந்த கோடீஸ்வரனுக்கு கிட்டத்தட்ட அத்தனை பேங்க்லேயும் அத்தனை காசு, அவன் வீட்டில் காசு, பேங்க்கில் காசு, அவன் இருக்கிற எல்லா பக்கமும் காசு. அவங்ககிட்ட போய் நீங்கள் எந்த காசை கொடுத்து அவனை நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண முடியும்? அளவில்லா காசுக்கு சொந்தக்கார அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து எனக்கு உதவியாக இரு அப்படின்னா அந்த 1000 ரூபாய் தூக்கி எறிஞ்சிருவா. ஏன்டா என்கிட்ட இல்லாத காசா நீங்கள் என்கிட்ட இருந்தாண்டா வாங்கி அது என்கிட்ட திருப்பி கொடுக்குறியான்னு. ஸோ கடவுள் இஸ் நாட் அ பிஸ்னஸ் மேன். காசை கொடுத்து வாங்கிறதுக்கு கடவுள் வியாபாரம் பண்ணலை. வியாபாரம் பண்ணுற இடத்துல காசை கொடுங்க. நீங்கள் வியாபாரியாக இருந்தால் காசு வாங்குங்க. ஆனால் அவரும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படிப்பட்ட உறவு இல்லை. அது எல்லா சாமிக்கும், எல்லா கடவுளுக்கும், எல்லா குருமார்களுக்கும் பொருந்தும். உண்மையான குருமார்கள் இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னு சொல்லி டிமாண்ட் பண்ண மாட்டாங்க. உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை கொடுக்கலையா ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட இதில் யாருமே இல்லைங்க. இன்றைக்கி என்னமோ பண்ணுறாங்க, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அந்த தியானம் சொல்லி கொடுக்குற, இந்த தியானம் சொல்லி கொடுக்குற, தியானத்துக்கு 2500 ரூபா 10 நாள் கிளாஸு. நீங்கள் 2500 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது தப்பு. இதில் என்ன சில பேர் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா வேல்யூ இல்லை. அதனால் நல்லா காதில் என்ன குத்துறாங்க, காது குத்தியே தான் இருக்காங்க. ஃப்ரீயாக கொடுத்தா யாரும் ஒத்துக்க மாட்டாங்களா? அதனால் காசு கொடுத்தா தான் அது மதிப்பு தெரியுமா? சரிங்க, அப்போ உலகத்தில் விட்டுருங்க, நம்ம தமிழ்நாட்டில் வச்சுப்போம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 50% மக்கள் இந்த தியான சென்டருக்கு போகிறாங்க, காசு கட்டுறாங்க. எல்லாருடைய மனநிலையும் சூப்பராக, நிதானமாக, தெளிவாக, எந்த களங்கமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல் இருக்குதா? உங்ககிட்ட நான் கேட்குறேன், நான் தியானம் பண்ணுறதுக்கு காசு கொடுத்து நான் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்கேன், தெளிவாக இல்லை, ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அது என்ன சொல்கிறேன்னா, புனிதமான எந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த காசை கொடுன்னு யாராவது சொல்லி கேட்டாங்கன்னா பாய் சொல்லிட்டு வந்துடுங்க. உங்களால் கொடுக்க வேண்டியதை கொடுங்க. அப்படின்னா நீங்கள் 1 ரூபா கொடுத்தாலும், 10 ரூபா கொடுத்தாலும், 100 ரூபா கொடுத்தாலும், 1000 ரூபாய் கொடுத்தாலும், 10,000 கொடுத்தாலும் அவங்களுக்கு எல்லாமே ஒரே கணக்காக தான் இருக்கணும்.
அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டியூஷன் இருந்தால் சொல்லுங்கள், முதல் ஆளாக நான் ஜாயின் பண்ணுறேன். நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ புனிதமான விஷயத்துக்கு, புனிதமான செயல்களுக்கு, புனிதத்தை கற்றுக்கிறதுக்கு துட்டு தேவை கிடையாது. ஆனால் இன்றைக்கி எல்லாமே கமர்ஷியலாக போயிடுச்சு. அதனால் சாமியும் கமர்ஷியலாக மாற்றியாச்சுங்க. ஆனால் அவர் மாற மாட்டார். நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போல்லாம் வேறு மாதிரி வந்துடுச்சு. குழந்தைகளை வளர்ப்பது எப்படி, இதை ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சு குழந்தை பெற்றவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எவ்வளோ மோசமாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் பார்த்தீங்களா? குழந்தைய வளர்ப்பது எப்படி? ஏன்னா எல்லாம் அத்தனை பெரியவர்களையும் அடித்து தள்ளியாச்சு. காசு இருக்கிறவன் பெய்டு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறான். காசு இல்லாதவன் எங்கே ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு பார்த்து அங்கே கொண்டு போய் தள்ளி விட்டுறான். அப்போ குழந்தை எப்படி வளரும்? 10வது படிக்கும்போது குழந்தைங்க கெட்ட வழியில் தான் போவாங்க. ஏன்னா நீ உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன துரோகம் பண்ணியோ அதை உன் புள்ள உனக்கு வச்சு செய்வான். நீ கடைசி வரைக்கும் நிம்மதியற்ற மனுஷனாக வாழ்ந்து தான் ஆகணும். ஏன்னா நீ பெற்றவனை கை விட்டுட்ட, பெற்றவங்களை கை விட்டுட்ட. அதனால் நீ பெற்றவனை உனக்கு கை விட்டுட்டா. இதுதாங்க செயினாக நடக்குது. அடுத்தது, உங்கள் புள்ள கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்கும் இல்லையா, அந்த குழந்தைய இவனை பார்த்து தான் வளரும். இதெல்லாம் ரொம்ப வெக்கக்கேடுன்னு சொல்லணும்னா. குழந்தைகளை வளர்ப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு இன்ஸ்டியூஷன், அங்கே போயிட்டு 10,000, 20,000, 30,000 என்ன பழக்கங்க அது? பெரியவர்களை மதித்தாதாங்க கடவுள் உள்ள வருவார். கூட்டு குடும்பமாக இருந்து பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய சிறப்பு ரொம்ப பெருசு. நான் தான் வாழணுன்ற பழக்கம் எப்போ தெரியுமா வந்தது? எப்போ மனுஷன் சாத்தான் ஆகணும் தெரியுமா? நான் மட்டும்தான் வாழணும், என் கூட யாரும் இருக்கக்கூடாதுன்னு நினச்சான். அதில் இருந்து வந்தது தான் அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி சாத்தான் ஆகி உண்மையிலேயே அவன் ஐசியூக்கு போகிற நிலைமையில நின்றுட்டாங்க. ஸோ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் கடவுளை குறை சொல்கிறீங்களா, இல்லை உங்களை குறை சொல்ல போகிறீங்களா, இல்லை உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை குறை சொல்ல போகிறீங்களா? யாரை குறை சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் தான் தனியாக பேசணும். யாரும் உங்களுக்கு பதில் கொடுக்க ரெடியாக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் தனியாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஸோ மன அழுத்தம் ரொம்ப அதிகரிக்குது நாளுக்கு நாள். இதை எல்லாமே நம்ம மாற்றணுங்க. அதுதான் அன்பே சாய் குடும்பத்தில் நம்ம நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு நாளைக்கு 3 ஆடியோ, 4 ஆடியோ, 5 ஆடியோ, எத்தனை நமக்கே தெரியல. அன்பே சாயில் 2 ஆடியோ, சாய் குரலில் 2 ஆடியோ, சாய்ராம் சேனலில் 162, சாய் குடியில் 2, 10 ஆடியோ நம்ம கொடுக்குறோம். எதுக்கு கொடுக்குறோம்? என்ன பர்பஸ்? எல்லாமே சாயப்பா போய் எல்லாருக்கும் ரீச் ஆகணுன்ற ஒரே பர்பஸ் தான். வேறு எந்த பர்பஸும் சத்தியமாக கிடையாது. வேறு பர்பஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாரும் அன்பாக இருக்கணும், எல்லாரும் வெற்றி பெறணும், எல்லாரும் நல்ல மனிதர்களாக இந்த சொசைட்டிக்கு உருவாகணும். அந்த ஒன்றை தாண்டி வேறு எந்த பர்பஸும் இல்லை. அதனால் கடவுளை குறை சொல்கிறத விட்டுட்டு நம்ம சைடில் இருக்கக்கூடிய தவறுகளை சரி செஞ்சு நம்ம வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு வாழ்வோம் சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.